வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் எட் தமிழ். இன்னைக்கு நம்ம தொடியில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2.5 லேக் என்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்ன்றது ரியலி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் சூப்பரான வெஹிக்கிள்ஸ் நிறையவே இருக்குது. அந்த வெஹிக்கிள்ஸோடைய ஒரு டாப் 5 லிஸ்டிங்கை இன்றைக்கி நம்ம தொடியில் பார்ப்போம். பேர் மெடிச்சு நெக்ஸ்ட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் 14 ஆட்ட மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அம்சமாக எப்படிக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுக்கியோட ஜிக்ஸர் 250. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னா வச்சுங்களா, இந்த ஒரு அண்டர் 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஒரு 250 சிசி செக்மெண்ட்டில் ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு வெஹிக்கிளாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு வெஹிக்கிள் ஏன் இது அண்டர் ரேட்டடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் இவ்வளோ இருந்தும் இந்த வெஹிக்கிள் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியல, சேல்ஸும் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் ஸ்டில் நவ் இது வந்து ஒரு நல்ல வெஹிக்கிள் இந்த ஒரு 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில், இந்த ஒரு 250 சிசி செக்மெண்ட்டில். அதுக்கு ரீசன்ஸ்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் உங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ்ன்றது கொடுத்துருக்கேன். ஆன் ரோட்டில் பார்க்கறதுக்கு ரியலி நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 249 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், 26.13 bhp அண்ட் 22.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 35 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப மேபி இது ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அட் த சேம் டைமில் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு பவர்ன்றதையும் நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு 250 செக்மெண்ட்டில் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட எதிர்பார்க்கலான்றப்ப பவர்லேயும் ஒரு நல்ல ரேஞ்சு, மைலேஜும் ஒரு சூப்பரான ரேஞ்சில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. பிரேக்கிங் செட்டப் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் பிரேக்ஸ் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. அதனால ப்ராப்ளம் கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் 156 kg, சீட் 800 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டர் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 2,40,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,45,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு வெஹிக்கிள் இந்த ஒரு 250 செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்குது. அட் த சேம் டைமில் கொஞ்சம் அந்த ஒரு லாங் ட்ரைவ் க்ரூசிங் மாதிரி பர்போஸுக்கு ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்போ கூட நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்டாக இருக்கும். பட் இன்னும் ஒன்று, ஆயில் கூல்டு இன்ஜினான்னு நீங்கள் கொஞ்சம் டவுட்டாக யோசிக்கலாம். பட் ஆனால் ஆயில் கூல்ட் சிஸ்டமாகவே இருந்தாலும் இந்த ஒரு 250 செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில் கூலிங் சிஸ்டம் இதில் இருக்கிறது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம கேடிஎம்மோட டியூக் 160. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம், நம்ம கேடிஎம் தரப்புலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு லோ சிசி ஸ்போர்ட்ஸ் மாடல்னால் அது நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸு, சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியலி டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு எந்த வித குறையும் இல்லை. அதுக்கடுத்து இது லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 164.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 18.73 bhp அண்ட் 15.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு இவ்வளோ தான் போகுன்ற மாதிரி இன்னும் கம்பெனி போர்ட்டர்லேருந்து சொல்லலை. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 140 சம்திங் அதை மாதிரி ரேஞ்சு கிட்ட போகுது. பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 37 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ மேபி கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப்பு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 147 kg, சீட் 815 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் மட்டும் ஸ்லைட்லி கம்மி, கொஞ்சம் ஷார்ட் பர்சன்ஸ்லாம் கொஞ்சம் யோசிச்சு எடுத்துங்க. ஃபீச்சர் செட்டப்லேயும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்கும். ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன் மாதிரி விஷயங்கள் கிடச்சிடும். ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டர் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,21,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட MT-15 வெர்ஷன் 2. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் மோட்டர் சைக்கிள்னு எடுத்துக்கலாம் இந்த ஒரு 2.5 லேக் செக்மெண்ட்டில். ஏன்னா டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும், அட் த சேம் டைமில் நல்ல மைலேஜும் கொடுக்கும். இந்த ஒரு வெஹிக்கிள் நீங்கள் ஸ்போர்ட்டியாக ஓட்டினாலும் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டலாம், இல்லை கொஞ்சம் லாங் ட்ரைவ் அதை மாதிரி பர்போஸுக்கு யூஸ் பண்ண போகிறனாலும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி எல்லா வித யூசேஜுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள். பட் ஃபேமிலி பர்போஸுக்கு கேப்பபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் ஸ்ட்ரக்சர் முன்ன சொன்ன மாதிரி நல்ல ஒரு சூப்பர்
ஸ்போர்ட்டியரான நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் 4 தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18.1 பிஹெச்பி அவர்ஸும் 14.1 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 130 km/h. இந்த ஒரு 155 ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அட் த சேம் டைமில் இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்கும். உங்களுக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஒரு சில பேர் 45 to 50 km கிட்ட கூட தருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓவரலாக நீங்கள் ஒரு டீசென்ட் ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ்ன்றதும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஓவரால் நல்ல மைலேஜும் கொடுக்கக்கூடிய பவரும் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டுவெல் டிஸ்க் பிரேக்ஸ் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். வண்டியோட டோட்டல் வெயிட் 141 kg, சீட் 810 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 2,08,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,19,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 250R. ஆமாங்க, ரீலி இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரீலி ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 250Rன்றதை ட்ரை பண்ணலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்டில் யாருமே கொடுக்காத மாதிரி ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியான ஒரு நல்ல ஒரு யூனிக் அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளுடைய டிசைன்ன்றதை எடுத்து வந்திருக்காங்க. ரெலி வெஹிக்கிளுடைய ஆண்ட்ராய்ட் ப்ரெசன்ஸ்ன்றதில் ஒரு குறை இல்லாத ரேஞ்சில் சூப்பராக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 249.03cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சும் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 29.3 bhp அண்ட் 25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்ற மாதிரி இன்னும் கம்பெனி தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணல. பட் இந்த வெஹிக்கிளும் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 140 அதை மாதிரி ரேஞ்சு கிட்ட ரீச் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 36 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஒரு 167 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் வந்து 806 mm. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குன்றப்ப அதுலேயும் உங்களுக்கு குறை கிடையாது. ஆக மொத்தத்தில் வண்டிட்டு அந்த ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 2,50,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 250R ஃபீச்சர்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் NS 400Z. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரியலி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் இந்த பஜாஜ் பல்சர் NS 400Z. ஆமாங்க, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் 400cc மோட்டர் சைக்கிளும் இதுதான் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டிசைன் ஃபீச்சர்ஸ் மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு எந்த வித குறையும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஸ்போர்ட்டி டிசைன். எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு பெருசாக இந்த டிசைனில் அந்த அளவுக்கு அட்ராக்டிவ்னஸோ ஸ்போர்ட்டினஸோ இருக்கிற மாதிரில, பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அதில் உங்களுக்கு குறை கிடையாது. ஃபீச்சர் செட்டப்லேயும் ஒரு டீசெண்டான ரேஞ்சு, உங்களுக்கு எந்த வித குறையும் இல்லாத ஒரு ஸ்ப்ளிட் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதில் உங்களுக்கு ஒன்றில் வந்து மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது மாதிரி டீட்டெயில்ஸ்லையும், ஒன்றில் வந்து அந்த ஒரு GPS நேவிகேஷன் அது மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸும் கொடுத்து அந்த வெஹிக்கிள்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரெடி நல்ல ரேஞ்சில் இருக்குது உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கும். அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 373cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 42.37 bhp அண்ட் 35 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 157 km வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் இன்னும் நல்லா புஷ் பண்ணுறீங்கப்போ 170 கூட ஒரு சில பேர் போயிருக்காங்க. பட் அவ்வளோ ஸ்பீட் போங்க நான் யாரையும் ரெக்கமெண்டட்லாம் பண்ணல. அவ்வளோ ஸ்பீட் போகிறதுலாம் நிச்சயமாக நல்லது கிடையாது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வெஹிக்கிளுடைய பொட்டென்ஷியல் அவ்வளோ இருக்குன்றது. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 33 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு டுவெல் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 174 kg, சீட் 807 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஹண்ட்ரட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,46,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்காக நமக்கு முடிச்சுப்போம். இந்த டாப் 5 உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.